நியாயமாக ஆட்சி செய்கிறோம். நாகரிகமற்றவர் பேசினால் நாட்டை இப்போ மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னதுக்கு மனம் வருந்தி யாராவது புண்பட்டு இருந்தால் நான் அந்த வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். உடனே முதலமைச்சர் சொல்கிறார், இதுதான் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களின் வெற்றியாம். போர் குணம் கொண்டு அவரை மன்னிப்பு கேட்க வைத்து விட்டார்களா? இல்லையே. இதே டி.ஆர். பாலு அவர்கள் முருகன் என்ன சொன்னாரு? நீங்க அமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் என்று சொன்னார். இதெல்லாம் நல்ல வார்த்தைகளா? தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் தானே அவர்களும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாவடக்கம் தேவை என்று சொல்கிறார்கள். இப்ப நாக்கை அறுத்துறோம் என்று சொல்வதற்கு என்ன அடக்கம் தேவை என்று நான் கேட்கிறேன். ஆக அவர் தான் உணர்ந்து கொண்டு அவர் மன்னிப்பு அவர் திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னால், எம்பிக்களால தான் திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னால், இந்த எம்பிக்கள் கூச்சலிடுவதற்குத்தான் அவர்கள் சரியானவர்கள். இன்று நீங்க மற்ற மாநிலத்திற்கு போறீங்க, இன்னைக்கு தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனை நடக்குது பாருங்க. இன்னைக்கு ஒரு பள்ளிக்கரணையில ஒரு குட்டையில ஒரு குழந்தை விழுந்திருக்கு. அதே மாதிரி பேனர் விழுந்து காயப்பட்டிருக்கிறார்கள் மக்கள். தூத்துக்குடியில அங்க நீங்க பாத்தீங்கன்னா தலித் மாணவர்கள் வெட்டப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல அவினாசியில 3 விவசாயிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த பக்கத்துல ஏற்கனவே ஒரு அம்மா அப்பா ஒரு மகன் கொலைப்பட்டதற்கு, விவசாயி கொல்லப்பட்டதற்கு இன்னும் நீதி கிடைக்கல. ஏன் காங்கிரஸ்காரர்களுக்கு வெட்கமே இல்லை? அவர்களின் மாவட்ட தலைவர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டார். இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆக அப்படித்தான் தமிழகத்தில் இருக்கிற சட்ட ஒழுங்கு. இதை வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுகிறார்கள். மொழியை வைத்து தொகுதி மறைவரையை வைத்து தமிழகத்தில் உள்ள அவ்வளவு குற்றங்களை மறைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் கூறுகிறோம். முதலமைச்சர் ஏதோ இன்றைக்கு காவி மயம் அது மயம் என்று பேசுகிறார். கலைஞர் மயமாக்கி இருக்கிறது. எத்தனை பாடங்கள் கலைஞரை பற்றி வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை பாடங்கள் மற்றவர்களை பற்றி வைத்திருக்கிறீர்கள்? ஆக இன்று தமிழகம் இன்று பேசுவது தேசிய ஒருமைப்பாட்டிற்கே குந்தகம் விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த மாநிலம் இந்த மாநிலம் என்று வேறுபடுத்தி பேசி 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 தேசிய ஒருமைப்பாட்டிற்கே திமுக குந்தகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. இவங்க தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானவர்கள் என்பதற்காகத்தான் சந்திரசேகர் அரசு இந்த ஆட்சியை கலைத்தது. திமுக ஆட்சி 2 முறை கலைக்கப்பட்டது. ஒன்று ஊழலுக்காக, ஒன்று தேசியத்திற்கு எதிராக இருந்ததற்காக. ஆக இப்படித்தான் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள். ஆக இந்த தேசிய ஒற்றுமையை நீங்கள் ஏன் குலைக்கிறீர்கள் என்று தான் நாங்க கேட்கிறோம். உங்களுக்கு சாமி பக்தியும் கிடையாது, தேச பக்தியும் கிடையாது. இன்னும் சொல்கிறேன், இன்னைக்கு தமிழகத்தில் 2026 தேர்தலை மது கொள்கையும் மணல் கொள்ளையும் தான் எடுத்து செல்ல போகிறது. மது கொள்ளை மணல் கொள்ளையை மறைப்பதற்காகத்தான் இன்னைக்கு கல்வியை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியே உதாரணம். எப்படி நம் தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலத்தை சார்ந்தவர்களும் சகோதரத்துவத்தோடு வாழ முடியும். அவர்கள் தமிழ் கற்கிறார்கள், இங்கே அவர்கள் மலையாளமும் கற்க வேண்டும். ஆக இதற்காகத்தானே மும்மொழி கொள்கை. விருப்பம் உள்ளவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காகத்தானே நாம் இதை சொல்கிறோம். ஆக தேசிய ஒருமைப்பாட்டிற்கு வித்திடுகின்ற தேசிய கல்விக் கொள்கையை காவிமயமாகிறது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அரசாங்க பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை காலி செய்வதற்காக நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் என்று முதலமைச்சரை நேரடியாகவே நாம் குற்றம் சாட்ட முடியும். இந்த இந்திய கபடி அணியுடைய மகளிர் கேப்டன் 3 மொழி படிக்காம நான் ரொம்ப மற்ற மாநிலங்கள்லாம் போய் மொழி தெரியாம கஷ்டப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். கண்டிப்பா இல்ல, இதனாலதான் நாம சொல்றோம், இங்க இருந்து போறவங்க சென்னையிலிருந்து மொழியை பற்றி பேசி ஹிந்தியை பற்றி பேசி ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்துகிறார்கள். கபடி போனவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சாகித்ய அகாடமி வாங்கின பெண் எழுத்தாளர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். நான் இன்னொரு மொழி தெரிந்து கொண்டதுனாலதான் இது பாரதியார் சொன்னார், அங்க இருந்தும் நம்மளோட இலக்கிய செல்வங்கள் கொண்டு வரணும், நம்ம நாட்டு இலக்கிய செல்வங்களை மற்ற நாடுகளுக்கு போக வேண்டும். அதற்கு பல மொழிகள் தேவை. தயவு செய்து இந்த மொழியை அரசியலாக்காதீர்கள் என்பது நாம் வேண்டுகோளாகவே வைக்கலாம்.